ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஸ்பெஷல் ஷோ. ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு நன்னால உங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ சூப்பரா ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க. நம்ம ஷோல இன்னைக்கு ராட்ட மூவி டீம் தான் இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேச போறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். ஹாப்பி பொங்கல் ரெண்டு பேருக்கும். உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல். ஓகே. பொங்கல் அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது ஃபர்ஸ்ட்? பொங்கல் சொல்லும்போது நமக்கு வந்து தமிழருடைய மிகப்பெரிய அடையாளம் வந்து தைப்பொங்கல் திருநாள் நம்ம சொல்ல போகிறோம். இது எல்லாமே வந்து விவசாய மக்களை வந்து மையப்படுத்தியான ஒரு பொங்கல். நமக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகளை பாராட்டு விதமான ஒரு விஷயம்தான் நம்ம இந்த பொங்கலை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து தமிழருக்கான பொங்கல், தமிழருக்கான அடையாளத்தை கொடுக்கக்கூடிய பொங்கல். இது வந்து விவசாயிகளுக்குடைய வருமானத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய பொங்கல். ஸோ அதனால் நம்ம எல்லாரும் பொங்கல் என்ன செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது, நம்ம நகரத்தில் இருக்கோம், வில்லேஜில் இருக்கோம் அப்படின்னு பாகுபாடு பார்க்காம நகரத்தில் இருக்கிறவங்களே இப்போ வந்துட்டு பொங்கல் வைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமா வந்து இப்போ இருக்க காலம் மாறிட்டு இருக்கு. சொல்லு ஹெலன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் படம், கதாநாயகியா நான் நடிச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் படம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சைடு கேரக்டர் அந்த மாதிரி ரோலில் தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்தில் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி. கண்டிப்பாக மக்களுங்க பார்த்தாங்கன்னா இது ஒரு நல்ல கருத்துள்ள படமா இருக்கும் இது கண்டிப்பா. ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் போய் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சார் நீங்க சொல்லுங்க. சாட்டை கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன ராட்டை? ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு டைட்டிலே. அந்த டைட்டிலுக்கு என்ன மீனிங்? அந்த டைட்டில உங்க படத்துக்கு வைக்கிறதுக்கான ரீசன் என்ன? வெரி குட். இது ஒரு விஷயம் என்னன்னா, ராட்டை அப்படின்றது வந்து நம்ம கைத்தறி நெசவை வந்து குறிக்கும். நம்ம ராட்டை அப்படின்னா நம்ம காந்திஜி வந்து கையில ராட்டை சுத்துவாரு, கைத்தறி நெசவை சார்ந்து அந்த ராட்டை அப்படின்றது இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. நான் பேசும்போதுட்டு இந்த ராட்டை அப்படின்ற டைட்டில் வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து தேர்வு பண்ணி கொடுத்தது எனக்கு. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம எடுக்கும் போதுட்டு என்னுடைய ஒய்ஃப் வந்துட்டு நீங்க ராட்டை போடுங்க கேட்சியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு மாத்தி கொடுத்தாங்க அந்த டைட்டில. நான் ராட்டைன்னு வச்சு படம் பண்ணும் போதுட்டு இந்த ஒரு அரசியல் சார்ந்து சில விஷயங்கள் வந்தது. ஒரு கைத்தறி நெசவை மையப்படுத்தி எடுக்காம டைட்டில் வந்து ராட்டைன்னு வச்சிருக்கீங்க, அப்போ வந்து அது கைத்தறியாத்தானே இருக்கணும், ஏன் விசைத்தறியை மையப்படுத்தி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த சில நகர்வுகளுக்கு அப்புறம் அந்த ராட்டை வந்து டாவா மாறி ராட்டை அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் கால் எங்க வந்தது அண்ட் ஸ்டோரி கேட்டோன்னே எவ்வளவு எக்ஸைட்டா இருந்தது, நம்ம மெயின் லீட் பண்ண போறோம் அப்படின்னு? ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது அப்போதான் இவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாரு. இந்த மாதிரி வந்து உங்க வீடியோலாம் பார்த்தேன், நல்லா இருக்கு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு மூவி எடுக்கிறோம், அதில் நீங்கள் ஹீரோனியா நடிக்கணும் அப்படின்னாங்க. ஓகே சார், என்ன மூவி சார், பேர் சொல்லுங்க அப்படின்னு பேர் சொன்னாங்க. அது அந்த பேர் கேட்கும்போதே எனக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. என்னடா அது ஒரு டிஃப்ரெண்டான பேரா இருக்கே. நீங்க இந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்டிருக்கீங்களா? ராட்டைன்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, அது எங்க அப்பா கிட்ட நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ராட்டையா, என்னம்மா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு பேரு, அப்ப கதை ஸ்டோரி கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் இவர்கிட்ட ஸ்டோரி கேட்டேன். ஸ்டோரி கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட வந்து சரி ஓகே சார், எப்போ ஷூட் சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்ட்டு கதையை கேட்டோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட பேரும் எனக்கு ரொம்ப லைக் பண்ண. நான் ஆக்சுவலா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு. ஓகே, படத்துல உங்களுக்கும் இவருக்கும் நிறைய சீன்ஸ் இருந்திருக்கும். எந்த ஒரு சீன் இவரு கூட சேர்ந்து ஆக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு? அதுல என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாங், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சாங் ஒன்று வச்சிருந்தாங்க. அது என்னுடைய ரொம்ப ஃபேவரட் சாங், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சாங். ஸோ கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் அந்த சாங். அதே மாதிரி அந்த சாங்ல வந்துட்டு கொஞ்சம் அப்படி கீழே இப்படி தள்ளி விடுற மாதிரி ஒரு சீன் பண்ண சொன்னாங்க. நிஜமாவே தள்ளி விட்டுருவாங்க. ஆமா, அந்த ஒரு பயம் எனக்கு. இன்னொன்னு என்னன்னா, இவரு ஹைட்டா இருக்கிறாரு, என்னோட ஹைட்டுக்கு அந்த கட்டில போய் டமால்னு இடிச்சுக்க போறணும் அப்படின்ற ஒரு பயமே எனக்கு இருந்துச்சு. அப்ப மட்டும் எவ்வளவு சொன்னேன், சார் ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம் சார், அதுக்கப்புறம் இந்த டேக் எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அப்படியே சமாளிச்சுட்டு வரும். ரெண்டு பேருக்குள்ள எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தெரியுது. ஏன்னா டைட்டிலா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த மூவி எடுக்க போறேன்னு நீங்க எப்படி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க?
என் ஒய்ஃபோட சாஷ்டாங்கமா காலில் விழுந்து நான் பர்மிஷன் வாங்கிட்டு போனேன். அது எனக்கு தொழில். நான் சினிமாவை நேசிக்கிறேன். நான் சினிமாவில் போறேன். நான் ஹெலன் இருக்காங்கன்னா ஹெலனை வந்துட்டு கேரக்டர் வைஸா தான் பார்ப்பேன். என்னுடைய மனைவினா மனைவியா தான் பார்ப்பேன். என்னுடைய சிஸ்டர்னா சிஸ்டரா தான் பார்ப்பேன். என்னுடைய அம்மானா அம்மாவா தான் பார்ப்பேன். தட் இஸ் இது கேரக்டர். இது ஒரு வாழ்வியல் கேரக்டர். நீங்க சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நிறைய கேரக்டர்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க, ரொம்ப வருஷமா சினிமால இருந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினா நடிக்க போறோம் அப்படின்னு நீங்க சார் கிட்ட இருந்து கால் வந்தோடனே உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டா இருந்துச்சு? ஃபைனலி நம்மளுக்கான ஒரு கால் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு அடுத்தடுத்த படம் எனக்கு வாய்ப்பு வந்துட்டே இருந்துச்சு. ஆனா நான் வந்துட்டு இந்த படத்தை முடிச்சு கொடுக்கணும், இது விட்டுட்டு நம்ம மற எதுலயும் போகக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் நான் கொண்டு வந்தேன். எங்க வீட்டுல எங்க அம்மாட்ட நான் சொன்ன உடனே, ஐயோ என் பொண்ணு கதாநாயகியா நடிகால, பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் நானு. இவரு நேர்ல பார்க்க எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொன்னதும் அந்த படத்தோட பேர் சொன்னதும், சார் சூப்பர் சார், உண்மையா சான்ஸே இல்லை, இது நல்லா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவருக்கு சப்போர்ட் பண்ணேன். ஓகே, ஷூட்டிங்க்கு முன்னாடி ரிஹர்சல்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? ஷூட்டிங் முன்னாடி அந்த ஸ்ட்ரைட்டாவே ஆமா, எதுவுமே எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்கல. கதை இதுதான்மா, இந்த சீனுக்கு இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே என்னோட லைஃப்ல ஒரு ஸ்டோரி இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி அப்படியே ரியாலிட்டியா அப்படி ஆமா வாழ்ந்துட்டு அப்படியே டோட்டலாவே வாழ்ந்துட்டேன். நான் தான் சொன்னேன், சார் இப்ப இந்த படத்துல தான் நம்ம 2 பேரும் ஒரு லவர்ஸ் மாதிரி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே, நிஜத்துல எல்லாம் எனக்கு கலாய்க்க கூடாது அப்படின்னு நான் இவர்கிட்ட, ஏன்னா என்ன கலாய்ச்சிட்டு இருப்பாரு இவரு. அப்புறம் அவங்க ஒய்ஃப் எதிர்க்க கலாய்க்கும் போது என்ன பண்ண, வீட்டுக்கு வாடி மாப்பிள்ள உனக்கு இருக்கு அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா பயங்கரமா கலாய்ச்சிட்டு ஒரே ஒரு ஜாலியா போச்சு. அது ஒரு டைரக்டர்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஆனா இவர் அந்த மாதிரி கிடையாது. நல்லா கொஞ்சம் ஜாலியா பேசி அப்படி எப்படி காரியத்தை ஃபுல்லா படம் முடிக்கணுமோ அப்படி முடிச்சிட்டாரு கதையை. சினிமால ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்றதே ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பன்முகங்கள் எல்லாத்துலயுமே கை வச்சு ஒர்க் பண்ணிருக்கீங்க அண்ட் மேனேஜும் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு கஷ்டம் சார் இது? அது வெறிதமா, சினிமா மேல இருக்கக்கூடிய ஒரு ஆல் த வெறி, காதல், அதையும் தாண்டி புனிதமானது சினிமா. சினிமா மீது வச்சிருக்கக்கூடிய காதல். நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்ககிட்ட வந்து வாய்ப்பு கேட்குறேன், வாய்ப்பு மறுக்கப்படலாம், அல்லது வந்துட்டு உங்களுடைய தேவை என்னன்னு என்னால் பூர்த்தி செய்ய முடியாமல் போகலாம். நான் என்னுடைய கனவை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் ஒவ்வொரு பக்கமாக ஏறி இறங்கி நான் ஒவ்வொரு பக்கமாக என்னுடைய பிரித்து கொடுக்கும்போது என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால என்னதான் முயற்சி பண்ணாலும் நாமளே ஒரு விஷயத்த கொண்டுட்டு வரலாம். ஆக்சுவலாக இவங்க ஃபர்ஸ்ட் டே வரும்போது நான் அப்படியே எதுவும் போடாமல் ஒரு மாதிரிதான் உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி இருந்தோன்னா அப்படித்தான் இருந்தேன் நான். ஸோ வெரி கேஷுவல், ஒன்றும் பெருசா ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லல. நடிப்புன்றது என்ன இருக்கு, ரியலா உங்ககிட்ட பேசுறேன், இது நடிப்பு அப்படின்னு மக்களுக்கு தெரியுது. சரிங்களா? தட் இஸ் நம்மளுடைய வாழ்க்கை தானே நம்ம அவங்களுக்கு எடுத்து காட்ட போறோம். ஸோ அதனால எனக்கு இந்த டைரக்ஷன் ஆகட்டும், டைரக்ஷன்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 வருஷம் டைரக்ஷன் ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்ஷன் யூனியனில் நம்பராக இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் ஆகிறது அப்படின்றது வந்து என்னுடைய பிரதர் வந்து எனக்கு சொன்னார், தம்பி உன் லைஃபுக்கு நீ யாராட்டியோ போயிட்டு வந்துட்ட, நான் உனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுறேன், இதை வச்சு நீ வெளியில் வந்துரு அப்படின்னு சொல்லி பண்ணாரு. மிக சின்ன பட்ஜெட்டில் நல்ல படமா, தரமான படமா, மக்களுக்கு உண்டான படமா எடுத்திருக்கோம். ஷூட்ல ஒரு டைம் டயலாக் பேசும்போது அழுதுட்டாங்க. அதுதான் நான் சொல்லணும். என்னுடைய அசிஸ்டன்ட் வந்து கூட இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஒரு சின்ன டயலாக், இந்த டயலாக் எதுக்கு இத்தனை டேக் எடுக்கிற நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு என்னடா தெரியும், அது பழைய டயலாக், அந்த குருவின்ற மாதிரி ஒரு டயலாக் ஒண்ணு சொன்னாங்க. என்னால அந்த டயலாக் வாயிலே வரல. ஐயோ எப்பா என்னடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு, சார் ஏதாவது பேக் வாய்ஸ் ஏதாவது கொடுத்துக்கோங்களேன் சார், மாத்தி ஏதாவது கொடுத்துங்க. அந்த டயலாக் ஒண்ணும் இல்ல. அதாவது என்னன்னா, அந்த சிட்டுக்குருவில சிட்டுக்குருவி, இதுதான் டயலாக். சிட்டுக்குருவில சிட்டுக்குருவி அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம்
சார் அப்படின்னு எனக்கு போயிடும். லென்த்தாவும் இருக்கு. எனக்கு இந்த சிட்டுக்குருவி அப்புறம் இந்த தேர் எடுத்து நான் வந்து உடனே இன்னொரு dialogue இருக்காது. அதை விட இன்னொரு காமெடி என்னன்னா, என்னோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க இது ஈஸியான டைலாக், இது சீக்கிரமா முடிச்சிரு ஹெலன், நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம், பசி எடுக்குது. யாருங்க அவரு? ரொம்ப நிறைய நிக்கிறாரு பாருங்க, அவர்தான். பசிக்குது எனக்கு, என்னால பசி தாங்க முடியல. சரி ஓகே ஓகே நான் பண்றேன்ட்டு எனக்கு அழுவு வந்துருச்சு. அழுவுறேன், தேம்பி தேம்பி அழுவுறேன். உடனே டைரக்டர் கூட என்ன திட்டல, இவன் வரை என்ன திட்டானேன்னு சொல்லிட்டு நான் டைரக்டர் வந்து என்ன ஹெலன் ஏன் அழுவுற சீன்ல எதுவுமே வைக்கலையே, யாரு என் பொண்டாட்டி அழுவ வச்சது படத்துல அந்த ஒரு கேரக்டர், யாரு என் ஒய்ஃப் அழுவ வச்சது யாரு அப்படின்னு. உடனே அசிஸ்டன்ட் அவருக்கு செம்ம திட்டு, இங்க பாருப்பா ஒழுங்கா வரியா, ஹெலனுக்கு ஹெல்ப் பண்றியா, அது மட்டும் இருக்கணும், இந்த ஹெலன்ல திட்டுறவெல்லாம் வச்சுக்க கூடாது சொல்லிட்டு புடிச்சு நல்லா டோஸ் விட்டாங்க. அவன் போய் ஓரமா கோச்சுக்கிட்டு நின்னுட்டான். அதுக்கப்புறம் சொன்னேன், சரி ஓகே ஹெலன், இப்ப நான் டைரக்டர் இவ்வளவு நாள் அவங்ககிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசினேன், நான் சொல்றது இப்ப நீ செய்யணும் அப்படின்னாரு. எனக்குல சரி ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு, இப்போ ஒரு சாங் போடுவோம், அந்த சாங்க்கு நீ டான்ஸ் ஆடணும், ஆனா ஃபேஸ்ல வந்து நல்லா அந்த ஒரு நடிப்பு தெரியணும், அழுகுற மாதிரி சோகமா இருக்கக்கூடாது. ஒரு சாங் ஒண்ணு போடும்போதுதான் விஜயகாந்த் ஒரு சாரோடைய சாங், அது என்ன சாங், மதுரை வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, அந்த பாட்டு ஒண்ணு போட்டு ஆட விட்டாங்க. ஆட விட்டோன்னா அங்க ஒர்க் பண்ணி முடிச்சிட்டு வேலைக்கு வீட்டுக்கு போறவங்க எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெலன் நீங்க சொல்லுங்க. நிறைய சீன்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்கும் அவருக்கும். பட் எந்த சீன் நடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு, நம்மளோட 100% இந்த சீனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முருகர் கோயில் தானே சார் அது? ஆமா. அந்த முருகர் கோயில்ல வந்து மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து கதாநாயகி சைக்கிள்ல வச்சு கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும், இல்ல கார் ஓட்டிட்டு வர மாதிரி இருக்கும், இல்ல அவங்கள கையில தூக்கிட்டு வர மாதிரி சீன் இருக்கும். நானா டைரக்டர் சார் வந்து என்கிட்ட ஒரு சொன்னாரு, ஹெலன் இதுல வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. என்னது சார் வேற மாதிரி இருக்கும் சார், சத்தியமா என்னெல்லாம் தூக்க சொல்லாதீங்க, தூக்க முடியாது அப்படின்னு நானு. உடனே ஆள் தான் பார்க்க இப்படி இதுவா இருப்ப, ஆனா எனக்கு வெயிட் எல்லாம் தாங்காது அப்படின்னா, அவனு என்ன பார்த்தா உனக்கு வெயிட்டா தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. உடனே என்ன சொன்ன, ஒண்ணு இல்ல ஹெலன், சைக்கிள்ல வந்து நீ என்ன முன்னாடி உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் வந்து இவரு என்ன சைக்கிள்ல வச்சு கூட்டிட்டு போறாரு, தாலி கட்டுற சீன், 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த முருகர் கோயில்ல. அதுல போயிட்டு தாலி கட்டிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவரை முன்னாடி உட்கார வச்சு நான் சைக்கிள் ஓட்டிட்டு வரேன். அந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எந்த படத்துலயும் இந்த மாதிரி ஒரு சீன் நான் பார்த்தது இல்ல, அந்த மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க பாத்திருக்கீங்களா எனக்கு தெரியல. ஆமா, நான் உடனே என்ன பண்ணேன், அந்த இறக்கத்துல வரும்போது எனக்கு கொஞ்சம் அல்லு இல்ல, எங்க போட்டுக்கிட்டு எங்க விழுந்துட போறேன்னு ஒரு கல்லு கல்லா இருந்துச்சு. மலை பகுதி மாதிரி இருக்கு, அந்த இடத்துல வந்து கல்லு மேடுமா இருக்கு. எங்கடா கீழே விழ ஷூட்டிங் டைம்ல காலைகளை உடச்சிக்கு போற சொல்லிட்டு பயத்துல ஒரு தைரியம் வச்சு, அது லாங் பாவாடை, அப்பல அந்த கிராமத்துக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாங் பாவாடை மாதிரி போட்டிருப்பாங்க, சட்டை அந்த ஒர்க் பண்ற இடத்துல அந்த மாதிரி போட்டிருக்கணும். அந்த சைக்கிளை ஓட்டிட்டு இவரை புடிச்சிட்டு நான் வந்து பிரேக் அடிக்கிறது நான் பட்ட பாடு இருக்கேன், எனக்கு தான் தெரியும். ஆனா வெளியே அதை காமிக்க கூடாது, காமிச்ச கூடாது. எனக்கு அந்த படபடப்பு அந்த மாட்டுக்கு ஓரமா போய் நின்னுட்டேன், சார் கொஞ்ச நேரம் இருங்க சார், டேக் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம், எனக்கு மாதிரி அள்ளி இல்லாம இருக்கு. மலை பகுதியில இருந்து ஓட்டிட்டு வர மாதிரி ஒரு சீன், அது எப்படி இருக்கும், ஒரு பயமா இருக்கும் உனக்கு. அது ஒரே டேக்ல முடிச்சிட்டோம் அந்த சீனை. ஆமா, 2-3 டேக் கூட நாங்க எடுக்கல, அது ஒரே டேக்ல முடிச்சிட்டோம். சூப்பர் ஹெலன், அழகா எடுத்துட்டு வந்துட்டு. நல்ல வேலை இது வேற முன்னாடி உட்கார்ந்து இருந்தது நான், அந்த பயம் எனக்கு தான் இருக்கணும். சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நல்லா சைக்கிள் ஓட்டுவாங்க. சரி ரைட் ஓகே. படத்துல சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் ஹெலனுக்கு சீன் வச்சிருந்தேன். சரி எப்படியும் சைக்கிள் ஓட்ட தெரியும்னு சொல்லிட்டு அப்படி இல்ல, ஒரு சின்ன விஷயம் கம்போஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனா இவங்க ஓட்டுனது எனக்கு தான் பயமா இருந்து உட்காந்துட்டு. ஆனா அவங்க வந்து பெரிய பாவாடை போட்டிருக்காங்க, அந்த ஓட்டுறது பிடிக்கிறதுல லெப்ட் ரைட்டு இப்படி இறங்கி இறங்கி இப்படி ஓட்டுற மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. படம் ஃபுல்லா பாத்திருப்பீங்கல்ல, ஆமா, அது பார்த்து முடிச்சிட்டு எப்படி இருந்தது? ரொம்ப நல்ல ஒரு கருத்தான படம். கண்டிப்பா இது மக்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பா நினைக்கிறேன். நீங்க வந்திருந்தீங்கன்னா நீங்களும் பார்த்து கொஞ்சம் சொல்லியிருப்பீங்க. பட் இப்பதான் நம்ம 2 பேரும் மீட் பண்றோம். கண்டிப்பா ஒரு கருத்து அதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா, அந்த கட்சி சம்பந்தப்பட்டது, அந்த போலீஸ் ஸ்டேஷன், மொபைல், டிவி, அந்த கத்தி குத்து, ரேப்பிங் சீன், எந்த மாதிரி அந்த மாதிரி சீன்லாம் இல்ல. அதாவது ஒரு குழந்தைங்க தாராளமா அந்த படத்தை பார்க்கலாம், ஃபேமிலி குழந்தை எல்லாரும் போயிட்டு தாராளமா அந்த படத்தை பார்த்தோம்னா நல்ல ஒரு கருத்தா இருக்கு இந்த படம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமால கமர்ஷியலை காட்டாத ஒரு திரைப்படம் ராட்டை. அது என்னன்னா, அரசியல் பேசல, ஆன்மீகம் பேசல, அடிதடி பேசல, போலீஸ் காட்டல,
கத்தி, கலவரம் காட்டில், கொலை கொள்ளை கற்பழிப்பு காட்டில், திருட்டு காட்டில், அதே மாதிரி மது, போதை வஸ்திரம் காட்டில், கொலை கொள்ளை கற்பழிப்பு காட்டில், செல்போன் காட்டில், ஈவனா ஒரு மொபைல் கூட இல்லாத ஒரு படம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துக்கொண்டு போய் அதுக்குத்தானே நாங்க சூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்கிரிப்ட். விசை தெரியுதா, ஒன்லி விசை தெரியுதா, தறி ஓட்ட வேண்டியது, சைக்கிள் எடுக்க வேண்டியது, தறி ஓட்ட போக வேண்டியது, தறி ஓட்ட வேண்டியது, கூலி வாங்க வேண்டியது, ஜாலியா செய்ய வேண்டியது, அப்படியே போயிட்டே இருக்கும். அண்ட் நிறைய படத்தை பத்தி பேசிட்டோம். ஒரு குயிக்கான ரேபிட் ஃபயர் ரவுண்ட். யா கண்டிப்பா. ஓகே, உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்றேன் சார். சிம்பிளா சுருக்கி சொன்னா போதும். ஓகே. உங்க லைஃபே படம் எடுத்தா எந்த ஹீரோ நடிக்க வைக்கலாம்? என்னுடைய லைஃப் படமா எடுத்தா நான் தான் ஹீரோ. இப்போ டைரக்டர்ஸே நடிக்க வர்றது ட்ரெண்ட் ஆயிடுச்சுல. சரி, இப்படி வர நீங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ அந்த மாதிரி எந்த டைரக்டர் நடிக்க வந்தா நல்லா இருக்கும், அவரை நீங்க டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும்? டக்குன்னு என்னால சொல்ல முடியல. ஆக்சுவலா வந்து இப்போ பேரரசு சார் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஆக்டிங் வந்து நான் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இப்ப நிறைய படங்கள் வருது, எனக்கு அதுல கொஞ்சம் உடன்பாடு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவரை நான் கேட்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சினிமாவே இல்லைன்னா இப்போ நீங்க என்னவா இருந்திருப்பீங்க? நான் ஒரு விசைத்தறி தொழிலாளியா இருந்திருப்பேன். பர்சன் ஹாப்பியா இருக்கிறதுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா வேணும்னா எதை சொல்லுவீங்க சார்? நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கேக்குறீங்களா பின்னாடி கேக்குறீங்களா? சார், அடிப்படைன்னு சொல்லலாம். அடிப்படைங்கிறது வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் நாம பெருசா ஒரு லட்சியத்தை நம்ம அடையணும்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்குண்டான வலி வேதனை நமக்கு இருக்கும். லட்சியம் இருக்கிறவனுக்கு வலி வேதனை இருக்கும், சிரமப்படாம அவனால மேல வர முடியாது. லட்சியமே இல்லை, அட போடா என்னடா வாழ்க்கை போறது போயிட்டு போகுது அப்படின்னு போறவனுக்கு ஒண்ணும் இருக்காது, அதை பத்தியான பேச்சே இருக்காது. ஸோ நான் அப்படி இல்லை, நான் எனக்கு ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டேன், அதனால வந்து எனக்கு வலி வேதனைகளை கடந்துதான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சூப்பர். ஒரு மூவியை அழகுபடுத்துற விஷயமா நீங்க எது பாக்குறீங்க சார்? ஒரு மூவியை அழகுபடுத்துற விஷயமா வந்து ரியாலிட்டிக்கான ஃபேஸ், ரியாலிட்டிக்கான ஆக்டிங், இதைத்தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். ட்ரீம் ஆக்டர், ஃபியூச்சர்ல இந்த ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணணும்னா யாரை சொல்லுவீங்க? இப்ப நான் லைக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், தளபதியை ரொம்ப நான் லைக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அவரு கூட ஏதாவது ஒரு சீன் நடிக்கணும்னு எனக்கு ஆசை. ஒரு ஃபேமஸ் டைரக்டர் உங்களை அப்ரோச் பண்றாங்க, ஒரு பெரிய படம், நிறைய ஸ்டார் கேஸ்ட்லாம் இருக்காங்க, பட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, நீங்க நடிப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுல நான் வந்துட்டு எனக்கு இந்த ரோல்ல இந்த சீன்ல தான் நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதுல படம் நல்ல ஒரு கருத்தா இருந்துச்சுன்னா அதுல ஒரு மெயின் அந்த ஒரு சீன்ல வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன். எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க ரெடி ஆகிறதுக்கு? இப்ப சாரி கட்டி நான் மேக்கப் எல்லாம் போட்டு நான் இது பண்ற மாதிரி இருந்தேன்னா மேக்சிமம் வந்து ஒரு 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரமா? ஐயோ சரி, நார்மலா இப்போ சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னா 1 மணி நேரம். ராட்டு மூவி ரிலீஸ் ஆகி கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடணும்னு சொல்லி ராஜ் டிவி சார்பாக மனமாற வாழ்த்துறோம். தேங்க்யூ சோ மச். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். இனிய மகிழ்ச்சியான தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ராஜ் டிவி நேயர்களுக்கும், அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் விஷஸ். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஷோல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்க யாதவி. பாய்.